முதல் மனநோய் உடைய குறியீடு தூக்கமின்மை தான். சரி, ஈகோ சிதைந்து போயிட்டுன்னா என்ன ஆகும்? ஒரு ஆளுக்கு ஈகோவே இல்லை, செல்ஃபே ஃபார்ம் ஆகலை. சரியா, எப்படி அது நோயாகும்? அவங்களுடைய மெயின் சிம்டம் குறியீடு என்னதுன்னா, அவங்களுக்குன்ட்டு ஒரு உலகம் டெஃபினட்டா இருக்க, தன்னுடைய ஈகோ செல்ஃப் எது உண்மை, இது என் கனவு, இது உண்மை இல்லை அப்படிங்கிற அந்த டிஃபரன்சியேஷன் தெரியாம அது உண்மைன்னு நினைச்சு அந்த கற்பனைகள்ல ரொம்ப ஈடுபாடு கொண்டு அதை டெலூஷன் சொல்லுவாங்க. மேம், இன்னொரு நேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனக்கு மனச்சிதைவு நோய், நான் 2 வருடங்களாக சிகிச்சையில் இருக்கிறேன், மனச்சிதைவு நோய் குணமாகி விட்டது, மாத்திரை இல்லாமல் தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன செய்வது மேம்? ஒரு அழகான கொஸ்டின். மனச்சிதைவு அப்படின்னா நாங்கள் ஸ்கிசோஃப்ரினியான்னு சொல்லுவோம். அந்த நோயுடைய தன்மை என்னது அப்படின்னா, ஈகோ அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கும், செல்ஃப் அப்படின்ட்டு அதை சொல்லலாம். ஈகோ அப்படின்னா நாங்கள் அதை வந்து ஒரு பெருமை அப்படிலாம் சொல்ல மாட்டோம், தான் அப்படிங்கிற மீனிங்கில் தான் சைக்கியாட்ரியில் சொல்லுவோம். ஸோ அந்த ஈகோ சிதைந்து விடுகிற நிலை தான் மனச்சிதைவு நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஈகோ அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஃபார்ம் ஆகணும். நான், என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய ஊர், என்னுடைய நாடு, என்னுடைய மொழி, என் இனம், நேச்சுரலாக இது வரும். ஸோ தன்னை சார்ந்தவர்களை அவங்க பாதுகாப்பாங்க, தனக்கு உரியது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் செல்ஃப் லவ் இருக்கும், செல்ஃப் ப்ரைடு இருக்கும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஈகோ. இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு மனச்சிதைவு நோய் இருந்துச்சு, இப்போ குணம் ஆயிடுச்சு, குணமாகுமா? நிச்சயமாக குணம் ஆகும். ஆனாலும் எனக்கு தூக்க மாத்திரை இல்லாமல் அல்லது இந்த வியாதிகளுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை இல்லாமல் தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, ஈகோ சிதைந்து போயிட்டுன்னா என்ன ஆகும்? ஒரு ஆளுக்கு ஈகோவே இல்லை, செல்ஃபே ஃபார்ம் ஆகலை. சரியா, எப்படி அது நோயாகும்? அவங்களுடைய மெயின் ஃபீச்சர் என்னதுன்னா, மெயின் சிம்டம் அல்லது குறியீடு என்னதுன்னா, அவங்களுக்குன்ட்டு ஒரு உலகம் டெஃபினட்டாக இருக்காது. அவங்க உலகம் ரியாலிட்டியிலேருந்து அவங்க போய் அவங்களுக்கான ஒரு மாயையான உலகத்திலேயே இருப்பாங்க. இப்போ சிலவங்களுக்கு சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு வைங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ இவங்க என்ன செய்வாங்க, தங்களுடைய ரியாலிட்டியை விட்டுட்டு அதை பற்றி நினைக்கவே மாட்டாங்க, அப்படியே ஒரு கனவுல மிதப்பாங்க. ஒரு ஏழை பெண் அப்படி வச்சுக்கலாம். அந்த ஏழை பெண்ணுக்கு எதுவுமே இல்லை, ஆசை இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனாலும் திருமணம் செய்து கொள்ள யாரும் இல்லை, அந்த பெண்ணை வளர்த்து ஆளாக்க யாரும் இல்லை. அப்போ இந்த சின்ன குழந்தையிலேருந்தே அவள் என்ன செய்வா, 10 பாத்திரங்களை கழுவா, வீட்டுக்கு போய் வேலைகளை செய்வா, கடினமான கஷ்டமான வேலைகளை செய்வா, எல்லாரும் அவளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் தனக்கே உரிய நேரங்களில் அவள் கனவு காண ஆரம்பிச்சிருவாள். தன்னை ஒரு இளவரசியாகவோ, ஒரு பெரிய பணக்கார பெண்ணாகவோ, ஒரு ஆசையான ஒரு காதலன் இருக்கிற மாதிரியோ எப்படியோ அவள் கனவு கண்டு தன்னுடைய பொழுதை சந்தோஷமாக்கி கொண்டு தூங்கி போவாள். இது வந்து ருட்டீன், நார்மல். இதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குமே ஒழிய இது நார்மல். அவள் கனவுகள் நல்லபடியான கனவுகளாக இருக்கிற வர அதில் ஒரு பிரச்சனை இல்லை, நார்மலாக ஓடும். சிலர் என்ன செய்வாங்க, பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் இவங்களுடைய கனவுகள், அவங்க ரியாலிட்டி ரிச்சாக இருக்கும். உண்மையிலே நல்ல காதலர்கள் இருப்பாங்க, கணவர் இருப்பார், பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, தங்களுடைய டைமை பொழுதுபோக்குறதுக்கு அந்த டைமில் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களும் கனவுகள் காண்பார்கள், ஆனால் ஹாரிபிள் கனவாக காண்பார்கள். அவங்களுடைய மனசு அப்படி நெகட்டிவாக செட்டாக இருக்கும். சில வேளைகளில் அது கனவா நிஜமான்னு தெரியாது. நிஜம் நல்லா இருக்குது, கனவு ஹாரிபிளாக இருக்குது. ஆனால் இவங்க சில வேளைகளில் தன்னுடைய ஈகோ செல்ஃப் எது உண்மை, இது என் கனவு, இது உண்மை இல்லை அப்படிங்கிற அந்த டிஃபரன்சியேஷன் தெரியாமல் அது உண்மைன்னு நினச்சி அந்த கற்பனைகளில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு அதை டெலூஷன் சொல்லுவோம். காதில் அதே சத்தங்களை கேட்டு கத்தி அல்லது சிரித்து பேசி அப்படியே அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை படைத்து கொள்வார்கள். இதுக்கு தான் ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்னு பேர். நம்ம கூப்பிட்டாலும் தெரியாது, இல்லாஜிக்கலாக நினைப்பார்கள். ஓகே, கொஞ்சம் கூட உண்மைக்கு புறம்பானதாக இருக்கும், உண்மையோடு கூட அந்த விஷயங்கள் இருக்காது. அப்போ இவங்களை
ஏதோ மாத்திரைகள் கொடுத்து நிறையா ஆன்டி சைக்காட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் கொடுத்து அவங்கள கொஞ்சம் ரியல் உலகத்திற்கு, அதுவும் கற்பனை தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு இன்சைட் கொடுத்துருவோம். இன்சைட்டுனா என்னது? ஓ இப்படியா, இதுதான் நமக்கு பிரச்சனையா, நம்மளோட பேசி சிரிக்கக்கூடாதா, அது நம்ம கற்பனையா, சொசைட்டி எல்லார் முன்னாலேயும் அப்படி செய்யக்கூடாதா அப்படின்னு புரிந்து நல்லா இருக்கார். 2 வருஷம் மாத்திரையெல்லாம் நல்லாயிட்டாங்க. ஆனால் மாத்திரையை நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்க. தூக்கம் வர மாட்டேங்குது. முதல் மனநோய் உடைய குறியீடு தூக்கமின்மை தான். நான் என்ன செய்வேன்னா, அதுக்காக ஸ்லீப் சப்போர்ட்டுக்கு நிறையா கொடுப்போம். மெக்னீஷியம், மெலட்டோனின், இன்னும் omega-3 பிரெயின் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு எல்லாமே ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர் தான். மனநோய் ஏதோ கடவுளுடைய சாபம், இது பேய்களுடைய அட்டூழியம் அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம மனதில் உள்ள அந்த நியூரோ கெமிக்கல்ஸ், மூளை அமைப்பு, அந்த பிரெயின் ட்ராக்ஸ் எல்லாமே தவறாக மாற்றியமைக்கப்பட்டது தான். மாற்ற முடியுமா? நிச்சயமாக முடியும். அதுக்கு காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பிங்கோ, ட்ரக் தெரப்பின்னு மாத்திரைகள் கொடுக்குறோம். இன்னும் என்னெல்லாமோ இருக்குது. எலக்ட்ரிக் ஷாக் தெரப்பி இருக்குது. இன்னும் பல வகையான தெரப்பிகள் இருக்குது. இப்போ நம்ம அந்த தெரப்பிகள்னால் அவங்கள மாற்றி அமைச்சாலும் பிரெயின் இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள மூளை அல்ல, நம்ம 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சூழ்நிலை எப்படி இல்லையோ, ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு உலகத்தையே கைக்குள்ளே கொண்டு வந்துடுறோமோ, அதே மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் உலகம், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கெமிக்கல்ஸு, நியூரல் கனெக்ஷன்ஸு. ஸோ இப்படி இருக்கும்போது சப்ளிமெண்ட்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு விட்டமின் டி வேணும், பி காம்ப்ளெக்ஸ் வேணும். இதெல்லாம் சிறு குழந்தைகள் பாடங்களில் படிக்கிறார்கள். ஆனால் நம்ம டாக்டர்ஸ் நிறைய பேருக்கு இதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மனநோய்க்குரிய மாத்திரைகளே தான் நிறைய எழுதி கொடுக்காங்க. அந்த பேசிக் விட்டமின்ஸ், அந்த மினரல்ஸ், அந்த காம்போ, இந்த சில மினரல் டெஃபிஷியன்சி, சில விட்டமின் டெஃபிஷியன்சினால் பெரிய பாதிப்பு வந்துடும். அதை முதல்ல சரி பண்ணணும். அந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது உலகத்தில் தோன்றின முதல் மாலிக்யூல்னு சொல்லலாம், முதல் கெமிக்கல்னு சொல்லலாம். மெலனாப்ஸுன்னு தான் அந்த கடலுக்கு ஆழத்தில் இருந்தது. when it started to play with the sunlight, உயிர் ஜனித்தது. ஸோ அதே அந்த மெலனாப்ஸின், அந்த மெலட்டோனின் தான் நம்ம உடம்புலையும் இருக்குது. 5% தான் வெளியே ரத்தத்தில் சுற்றுது, அதுதான் தூக்கத்துக்கு தேவையானது. ஆனால் 95% நம்ம ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும், மூளை செல்லு, ஹார்ட்டு செல்லு, கண்ணில் உள்ள செல்லு, 95% மெலட்டோனின் அங்கே தான் இருக்குது. ஏதோ இப்போ அது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆர்டிஃபிஷியலாக தைராய்டு, இன்சுலின்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ அந்த மெலட்டோனினையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மாத்திரைகள், அதாவது சத்து மாத்திரைகளும் மாத்திரைகள் வடிவத்தில் தான் கொடுக்கப்படுகின்றன. விழுங்குறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி லேகியம், பொடி அப்படிலாம் கொடுப்பாங்க. யூஸ்வலாக அலோபதி மெடிசன் மாத்திரைகள் விழுங்குறதுக்கு ஈஸியாக கொடுக்கப்படும். ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் மாத்திரைகள், சைடு எஃபெக்ட்ஸ் உள்ள அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் மாத்திரைகளை குறைத்து கொண்டு, தூக்க மாத்திரைனா எழுதலாம். யூ பிகம் டாக்டர் டிபெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டாக்டர்கிட்ட போய் எழுதி வாங்கணும். உங்களுடைய எல்லா ஆன்டி சைக்காட்டிக்ஸும் டாக்டர் எழுதி கொடுத்தா தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மெலட்டோனுங்கிற மாத்திரை நம்ம நாட்டிலெல்லாம் அதை ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. எத்தனை மாத்திரை கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஏன்னா அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மி. இது உயிரை எடுக்கக்கூடிய டோஸ் அப்படின்ட்டு தூக்க மாத்திரைகளுக்கெல்லாம் இருக்குது அலோபதியில் டாக்டர்ஸ் எழுதி கொடுக்குற தூக்க மாத்திரைகளுக்கு. ஆனால் மெலட்டோனுக்கு அது கிடையாது. ஸோ அதை நல்லா தாராளமாக வாங்கி நம்ம அதை எடுத்துக்கிடலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்லீப் சப்போர்ட்டெல்லாம் யூஸ் பண்ணி அது செல்களை பாதுகாக்கும். நம்ம டேமேஜ் ஆகிற மூளை நரம்பு செல்களை பாதுகாக்கும். ஸோ அப்படி செய்யும்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்கலாம். மாத்திரைகளுடைய தேவையை குறைத்து கொள்ளலாம்.